நைட்டு தூங்கும் போதே காலையில இதை பண்ணணும் அதை பண்ணணும் பிளான் பண்ணிட்டு தான் தூங்கினேன். ஆனா காலையில ஏஞ்சப்பல இருந்து ஒரு பிளானா பிளாஸ்ட். வீக்கெண்ட் அப்படின்றதால டீமா போய் ஸ்டேடியத்துல மேட்ச் ஆலண்டா தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா ஸ்கூல் பசங்களுக்கு சிஎம் டிராஃபி போல, அதனால அந்த பிளான் கேன்சல். அடுத்து இன்னொரு பிளான் பீச்சுக்கு போய் ட்ரில்ஸ் பண்ணலான்ட்டு. உச்ச வெயிலின் தாக்கத்தால அந்த பிளானும் கேன்சல். அடுத்து என்னடா பண்றது மனோரத்தோடயே இருந்தேன். நண்பன் கால் பண்ணி நீ வந்துரு, எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலான்ட்டான். சொன்ன உடனே உத்வேகமா சட்டு போட்டு கிளம்பி போயிட்டேன். நம்ம ஆளு வண்டி எடுத்து வந்துட்டாப்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டான். இப்ப காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எந்த வண்டியில தெரியுமா? இந்த வண்டியில. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்குள்ள இந்த சைக்கிள்ல 12 வாட்டி செயின் ஊத்துச்சு. சரி பொறுமையா ஓட்டிட்டு போலான்னு பார்த்தா நடந்து வரவங்க எங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் வர வழியே இல்லாம தள்ளிக்கிட்டே காலேஜ் வரைக்கும் போயிட்டோம். போயிட்டு முதல்ல ஸ்ட்ரெச்சிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ட்ரெட்மில்ல ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு பேஸ் ஸ்பீட செட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ரன் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் ஜிம்ல இருந்தோம். அதுக்குள்ளே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே கொட்டாயை காலி பண்ணிட்டு இண்டோர் கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு பண்ண வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிருச்சு. இதுக்கு மேல ட்ரைனிங் பண்ணா நாளைக்கு ஏஞ்சிருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால எல்லாத்தையும் ஓரம் கட்டு ஒரு சிட்டிங்க போட்டோம். அப்பதான் இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீகோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். சாலா வெடப்பான டீம் எல்லாத்தையும் தூக்கி ஒரே பொல்ல போட்டு வச்சிருக்கானுங்க. வீட்டுக்கு வந்துட்ட மதியத்துக்கு ரசம் கூட 2 மீன். ரசத்து கூட மீன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கே அடடா. அதுக்கப்புறம் தூங்கி ஏஞ்சி நைட்டு குளிச்சுட்டு காஃபி போட்டு குடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா பால் பாக்கெட் இல்ல. அப்புறம் சோகத்தோட அப்படியே நீங்க நாள முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.